Hey guys, welcome back. இன்னைக்கு நான் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா பேச்சு சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இப்போ ரீசெண்டா நம்ம அட்லி அண்ணா ஹிந்தியில போய் அவர் ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு படம், நம்ம தெரி படம் இருக்குல்ல, என்ன பேபி ஜான்ங்கிற மாதிரி பேபி ஜான், அந்த படம் வந்து ஓடிடியில் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ அப்படி வந்த உடனே அந்த படத்துக்கு என்ன ஆஸ் யூஷுவல் ரோஸ்ட் வந்துருச்சு. தெரி வெர்சஸ் பேபி ஜான், என்னடா அட்லிக்கு வந்த சோதனை. தெரி படத்தை போட்டு இது படம், இந்த பக்கம் பேபி ஜானை போட்டு இதுவும் படம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 11 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எப்படி நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு சும்மா பேச்சு வீடியோ. ஆனா இந்த வீடியோ போடுறப்ப கொஞ்சமாவது சிரிப்பு வர மாதிரி காமெடி பண்ணேன். போர் அடிக்கல தான், இருந்தாலும் சிரிப்பு வர மாட்டேங்குதுனே. which is a very sweet thing. but இந்த மாதிரி நீங்க டிசீட் பண்ணி ஆட் பண்றத பார்த்தா where is the proof? இவ்ளோ பேசுறீங்கல, proof காட்டுங்களே. பேபி ஜான் ரோஸ்ட் போடு. யூடியூப்ல ஒரு பாக்ஸிங் நடக்கிற இடம் மாதிரி ஆயிடுச்சு. தளபதியோட திரைப்படத்தை ரீமேக் பண்ணி விட்டாங்க. விட்டதும் போயிருச்சுல, ஃபிளாப் ஆகி போயிருச்சு. அட்லி ஜவான் படத்தை ஹிட் கொடுத்தது என்னமோ உண்மைதான். அதுக்குன்னு ஆல்ரெடி ஹிந்தி டப்பிங்ல அவைலபிளா இருக்கிற அவரோட கதையவே வாங்கி நான் டைரக்ஷன் பண்றேன், நீங்க பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு திரைப்படத்தை திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்டா திரைப்படம் வந்த வருஷம் என்னடா 2016, அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஒரு டிகேட் ஆகி போயிடும். ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிஞ்சா ஜவான் மாதிரி பல படத்தை கோர்த்து ஒரு படம் பண்ணிட்டு வா. இல்ல காரோட ஒரு புளிய மரத்தை பிக்கப் பண்ணிட்டு போ. சொல்லிட்டேன்ல, நாளைக்கு என்ன பண்றான் பாரு. ஏண்டா அவரை மாதிரி பல படம் பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னா அவரு படத்தையே ரீமேக் பண்றான்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துக்கிற. இன்னைக்கு நம்ம வீடியோல தெரி விசஸ் பேபி ஜான், நம்ம தெரிய எப்படி தெரிக்க விட்டுருக்காங்கன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம். ஆல்ரெடி அது அந்த ஹிந்தி டப்பிங்ல எல்லாம் இருக்கு, அதனால எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே பவானியோட குடோன்ல இருக்கிற மாதிரி இறைச்சிங்களா கட்டி தொங்க போட்டுருக்காங்க. அதை அறுத்து பார்த்தா உள்ள இருந்து பொண்ணுங்களா கொட்டுது. அச்சா யாரா அவனுங்க டெஸ்ட் பேபி கிரியேட் பண்றானுங்களா என்ன? இவனுங்கெல்லாம் வந்துட்டு கடத்தல்காரனுங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் கடத்திக்கிட்டு போய் விற்பானுங்க. மச்சா இது டாக்டர் படம்டா, காஸ்டியூம் கூட பாரு வெள்ளை கலர்ல தான் இருக்கு. இவங்க பண்ற இந்த தில்லு முள்ளு வேலையெல்லாம் தெரிஞ்ச ஒரு பஞ்சாபி போலீஸ் இறங்கி அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒழுங்கா லிவிட் பண்ணுங்கடா. அந்த போலீஸ்காரனோட பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன கழுத்துல பார்கோடு பிடிச்சிட்டு இருந்தாங்களா உன்ன? எங்க பத்தியா என் பேர் தான் பாஸ். என் பாஸ் என்ன பாஸ்ன்னு தான் கூப்பிடுவார் தெரியுமா? ஜோக் இல்லையா? என்னடி இந்த போலீஸ் நம்மள காப்பாத்தாம போயிட்டாரு, இந்த போலீஸ் போனா என்னடி வேற போலீஸ் ஒரு நம்மள காப்பாத்த. வீடினா விஜய் தேவர்குண்டாவா, வருண் திவான்ங்க. என்னங்க நீங்க இது கூட தெரியாம எப்படிங்க சார்? என்ன கரும சார் இதெல்லாம் நான் திரைப்படத்துல பார்க்கவே இல்லையே. திரைப்படத்துல மூஞ்சல் தண்ணி அடிச்சுட்டு போனவனை துரத்திக்கிட்டு போவாரு ஹீரோ. கார்ல போறவன் பயந்துகிட்டே போவான், வந்தவன் ஏதாவது அடிச்சிருவானோ அந்த பயத்துலதான் அந்த கார்ல போறவரு நிக்காம போயிட்டு இருப்பாரு. இங்க கார்ல போயிட்டு இருக்கிறவன் பயந்துலாம் போயிட்டு இருக்க மாட்டான், இறங்கி வந்து மிரட்டுவான். தெரியல இந்த சீன் இவ்வளவுதான் இருக்கும். வெளியில மழையில வர்றது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப தெரியுதுங்களாண்ணா, பார்த்து மெதுவா போங்க. இங்க பேபி ஜான்ல நான் பயந்தா மாதிரி நடிக்கிறான் பாருன்னு ஒரு ஆக்டிங்க பண்ணுவாரு பாருங்க. சார் உங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு போல, நீங்களும் ஒரு அப்பா தான், நானும் ஒரு அப்பா தான். என் பொண்ணு கிட்ட ஒரே ஒரு சாரி சொல்றீங்களா? அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேன். பேபி ஜான்லயும் இங்க கேரளால இருக்கிறதா தான் சொல்லிருப்பாங்க. ஆனா யாருமே மலையாளம் பேச மாட்டாங்க. இவங்க பேசுற மலையாளத்தை பாருங்களேன். மலையாளிஸ் யாராவது இருந்தா சொல்லுங்கப்பா, இது நிஜமாவே மலையாளம் தானா? டீச்சர் சர்ச்சில் கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, அந்த சீனுக்கு வந்தமா ஒருத்தன் வேர்க்கடலையை பிடிங்கி தின்றோம், அதுக்கு பாப்பா சண்டைக்கு போவோம். அவ பார்த்தோமா நம்ம தளபதி வந்துட்டு தடுப்பாரு, வேணாம் பேசாத அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நம்ம எம்ஜி ஆக்சன் அடிப்பாங்க. ஆனா பேபி ஜான்ல அந்த பாப்பா பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், அவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல அந்த டீச்சர் கேரக்டர் எங்க இருக்குன்னே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டாங்க. வித்தை தெரிஞ்சவன்டா. ஓ வித்தக்காரனா நீ? மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன். இல்ல மிஸ்டேக் இல்ல, பின்னாடி வருது. அவங்க ஹீரோவை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோவோட வண்டிக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணை எடுக்கிறாங்க. Flashback.
அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா இவர் பொண்ணும் பின்னாடி ஓடிடுது. நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து மறைச்சுக்கிட்டு யாரு கண்ணுக்கும் படாம உள்ள போறாராம். பெரிய செலிபிரிட்டி போலீஸ்லாம் இல்லப்பா, அந்த படத்திலேயே கூட ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்தவர் தான் வந்து கேட்டிருப்பாரு. அப்படியே அவரை பார்த்த உடனே இவர் தான் அந்த போலீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்புறம் இந்த ரிவீலிங் சீனை எவ்வளவு கேவலமா பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா பண்ணிருப்பாங்க. டேய், உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுடா, உனக்கு ஜானை பத்தி தெரியாதுடா. சட்டைய கிழிச்சு பின்னாடி தழும்ப காட்டி எதுக்கு இப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சு மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. சல்லுபாயோட கேமியோ இருக்குப்பா, அதுக்காக. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்கன்னு புரியுது. சட்டைய கிழிக்காத சல்மான் படம் எங்க இருக்கு? ஹிந்தி என்ன சொல்றாரு? ஐயோ, அப்படியே மூஞ்ச பாரு. நஹி கே அப்படிங்க. ஐயோ. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ரைம் சொல்றேன், அதை நீ அப்படியே திருப்பி பாடினா போதும். Twinkle twinkle little star, twinkle twinkle little star, என்ன இப்படி இப்படிங்கறீங்க? What you are, how I wonder what you are. Up above the world so high, Up above the world so high. இதுல இவர் பாடுற பாட்டுக்கு எல்லாம் டான்ஸ் வேற ஆடிட்டு இருக்காங்க பாருங்களேன். வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா கட்டையை வளர்க்குற மாதிரி அவரு ஒருத்த மண்டையை வளர்ந்துட்டு இருப்பாரு. இப்ப நாங்க என்ன உனக்கு பாத திசையும் பக்கன்னு சொன்னோமா? எதுக்கு காலை தூக்கி கவட்டையை காட்டிட்டு இருக்க? சார் சார் பாருங்க சார், போக்கோ போனுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சனையா தான் நிறைய போயிட்டு இருக்கு. கம்முனு கடை. இந்த படத்துல நிறைய ஆட் இருக்கு, கடைசியா கோர்த்து காட்டுறேன். நம்ம சமந்தா அதை பத்தி சொல்லணும்னா, சமந்தா கியூட்டா பண்ணதை நான் கியூட்டா பண்றேன்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. அதை கூட விடுங்க, இதுல ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க பாருங்க. இதுக்கு பாலையா பரவாயில்ல போல இருக்கு. நெக்ஸ்ட் டே அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. ஒரு அடிதான் அடிச்சேன், கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆயிடுச்சு. எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுப்பா, பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த தொலைஞ்சு போகல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு கெஞ்சுவாரு. அதை வந்துட்டு இங்க காளி வெங்கட் பண்ணிருக்காரு. காளி வெங்கட் திரைப்படத்திலே ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அங்க கூட இவங்களுக்கு கிரிஞ்சுதான்ப்பா வேணுமா, அதான் இங்க தூக்கி போட்டிருக்காங்க. அவர் அது ஊமையா நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு தான் போவானுங்க அவனுங்க. திரைப்படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கும். ஒரு 22 வயசுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க இந்த புள்ள ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும். அப்பதான் நல்லா சென்டிமெண்ட் இறங்குமா. மொட்டராஜேந்திரன் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரை பாக்குறப்பெல்லாம் ஆனா இவருக்கு ஒரு மாஸ் சீன் இந்த படத்துல வச்சிருக்காங்க, அது நல்லா இருந்தது. அந்த பிரிட்ஜ் சீன் என்ன ஒரு மாசான சீனா இருக்கும். அந்த பிரிட்ஜ் சீனு இங்க பத்த வச்ச சிகரெட்டை தூக்கி போடுறாரு, அது அப்படியே புடிச்சு எரிஞ்சு போய் ஒரு வைக்கோல பத்த வச்சிருது. இந்த எலிங்களுக்கு எல்லாம் புகை போட்டா ஓடியாருமே அந்த மாதிரி ஓடியாரான். அப்புறம் இந்த சீனை சுவிங்கத்தை வில்லன் கையில கொடுத்து வில்லன் கையில இருந்து தட்டி திங்கறாரு. லெஃப்ட் அக்கல் அடிக்குதுன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, கை கூட கழுவல. கேடு கேட்ட கூதி கேடு தொலைஞ்சு இருக்கலாமல, சொல்லி தொலைஞ்சு இருக்கலாமல. திரைப்படத்துல அடி வாங்குவானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் அப்பயே எழுந்திரிச்சு ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிளாஷ்பேக் ஓடும். இங்க அடிச்சு இவர் எல்லாத்தையும் கொன்றுப்பாரு. பொண்ணு வருதுன்னு சொல்லி பாடியெல்லாம் மறைக்க சொல்றாரு. உள்ளத்தன் பாடி உள்ளத்தன். அதுக்கப்புறம் தலைவர் கொண்டு போட்ட பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாடி எல்லாம் ஏங்க மிதக்குதுன்னு இன்வெஸ்டிகேஷன் தனியா வராதுங்களா? அது கதைக்கு முக்கியம் இல்ல, அதனால வராது. ஐயோ இதுல ஒரு பாடி மிஸ் ஆகுது, எங்கடா போட்டு தொலைஞ்ச? அட ட்விஸ்ட், நான் என்ன ஜான காதலிக்க வந்தேன்னு நினைச்சியா? காவல்துறைடா நானு. அந்த குட்டி வில்லனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பரமா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு போலீஸ், நீ உள்ளே வராத கிளம்பு. ஐயோ நான் போலீஸா வரலீங்க, மீதி கதை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? ஏபிசிடி 2ல பேசுபா கபிசன் ஆடிட்டு இருந்தவங்க பேசாம அங்கே ஆடிட்டு இருந்திருக்கலாமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த கடுப்புல நம்ம தளபதி போயிட்டு மிரட்டல் தான் விட்டு வருவாரு. தலைவர் போவாரு, ஃபைட் எல்லாம் பண்ணுவாரு. கில்லியில த்ரிஷா கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இங்க வச்சு எடுத்துட்டு போறாரு. என்னப்பா கழுத்தறுத்து இவ்வளவு ரத்தம் வருது, அப்ப கூட சாகல? இப்படித்தான் நான் ஒரு நாள் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் பேரு கூட மகேஷ் சரண்யா மற்றும் பலர்னு நினைக்கிறேன். அதுல இப்படித்தான் மிரட்டி விட்டு போவாரு. லைட்டா மெல்லிசா ஒரு கீரல் இருக்கும், அது பொழந்து ரத்தம் வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்படியே அவரை தூக்கிக்கிட்டு போய் ஜட்டியோட ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க. பிகிலு ஏன்னா அந்த மனசு இதுக்கு ஒத்துக்கிறாரு. சுட்டு போட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி கையில குழந்தைய கொடுத்து கண்ணீர் விட்டு கதறி பிளாஷ்பேக்க முடிக்கிறாங்க.
திரைப்படத்துல விஜயகுமார் உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வில்லன் என்ன பண்ணுவாரு, கால் பண்ணி என்னப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கியா, கொன்னுறேன் கொஞ்ச நாள்லன்னு மிரட்டுவாரு. இவரு வீடியோ கால்ல வருவாரு, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு கலவரம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏய் ஜெயிலர்லாம் என்னடா பண்றீங்க, என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் பஸ்ல இருந்து குழந்தையெல்லாம் காப்பாத்தி மாண்டேஜ் ஒண்ணு போகும். அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி டப்புக்கு டப்புக்குன்னு சூப்பர் காப்பாயிருவாரு. அப்படியே கிளைமேக்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இவருக்குலாம் மாஸ் கொடுத்துருப்பாங்க. இவர் எந்த இடத்துல காமெடி பண்ணாரு எனக்கு ஞாபகம் இல்ல. வில்லனை பார்த்தமா உடம்பு நிறைய ஆக்சுவலி அவர் அந்த ஹிந்தி சினிமாவோட ஒரு காமெடியன், அவரை சீரியஸ் ஆக்கிருக்காங்க. எனக்கு வர்க் ஆச்சு. வெயிட் பண்றவங்க ஒருத்தன் நான் நேர்ல வரேன்டா. இங்க எவ்வளவு கண்டெய்னர் இருக்கு, அந்த ஏதோ ஒரு கண்டெய்னர்ல தான் கண்டுபிடிச்சுக்கோ சார். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார், நான் ஊரை பார்த்து போயிடுறேன் சார், இனிமே உங்க வெப்புக்கே வரப்பட்டேன் சார். எல்லாரும் சேர்ந்து கண்டெய்னரை இடிச்சு தள்ளுறாங்க. ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவுக்கு குதிரை வேற கிடைச்சிருச்சு. எடுத்தவர் ஆர்த்தர் மார்கன் மாதிரி ஒரே ரைடு தான். எப்படியா வில்லனை கொண்டுட்டாங்க, படம் முடிஞ்சுன்னு நினைச்சா வடக்கத்து வீரம் உள்ள வருது. தெரியாதவங்களுக்கு ஹிந்தில கிசி கா பாய் கிசி கி ஜான் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க. அதுல நம்ம சல்லு பாயோட பேரு பாய்ஜான். அந்த கேரக்டர் தான் இங்க கொண்டு வந்து கள்ள தொடர்பு பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சென்டர் ஃப்ரெஷோட ஆடு. தேவையே இல்லாம ஒரு ஒயிட் ஷர்ட், அங்கேயும் சென்டர் ஃப்ரெஷ். இது எப்படி ப்ரோ நீ ஆடுன்னு சொல்லுவேன்னு கேட்கலாம். அந்த சாக்லேட் சாப்பிட்ற சீன்ல அந்த குட்டி பையன் சாக்லேட் சாப்பிடுவான். அது டைரி மில்க்னே தெரியாது. கேட்பரி எங்களுக்கு காசு கொடுக்கல, அதான் பண்ணல. இப்ப என்னோட இன்ட்ரோவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் புரியுதா? நீங்க எல்லாம் சம்பந்தப்படுத்திக்கங்க. என்ன பார்த்துருப்பாரு, நம்ம ஜவான்னு ஒரு படம் கொடுத்துட்டோம், நம்மளோட படம் ஒரு 4-5 மிச்சம் இருக்குல்ல, இப்படியே அது ஒன்று ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஸ்டார் ஆயிடலான்னு பார்த்தா அங்கே ஆப்பு வச்சு விட்டாங்க. ஐயா அதெல்லாம் முடியாது, நீங்களே டைரக்ட் பண்ணோம். இப்போ யோசிப்பாரு, ஐயோ இருந்த தெரியையும் கொடுத்துட்டோமே, இப்போ என்ன பண்றது, இப்போ புதுசா யோசிக்கிறதா? சரி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணாதான் கண்டுபிடிப்பாங்க, இங்கே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு சேலஞ்சர் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, இப்போ ஷாருக் கான் சாரை வச்சு நான் 1000 crore படம் கொடுத்தேன், இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆகுதுன்னா நான் இப்போ அடுத்தது 2000 crore படம் ஒன்று அவரை வச்சு கொடுக்கணும், அதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவரை வச்சு இன்னும் இல்லை, அடுத்த என்னோட படம் 2000 crore கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஹிந்தி ஆடியன்ஸை தாண்டி நம்மளும் ஈகரா வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் என்னென்ன படம் தமிழ் எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அந்த படத்தை எந்தெந்த தமிழ் படத்துல இருந்து எடுத்தீங்கன்னு தெரியும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே படமா ஜவான்ல வச்சுட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட கதை இல்லையே, 2வது ஹிந்தி படத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இப்ப பாக்குறதுக்கு நாங்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஈகலி வெயிட்டிங். சீக்கிரம் கமிங் சூன். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.